இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்க போகிற சத்தியத்துக்கு அடிப்படையாக இந்த ரோமர் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் இந்த ரோமர் புஸ்தகத்தின் 11ஆம் வசனத்திலிருந்து இந்த 14ஆம் வசனம் வரைக்கும் அப்படி வாசித்து பார்த்தீர்களானால் ஒரு 4 காரியங்கள், பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பைபிளிலே. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாய் உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது இன்னொரு நம்ம சாதாரண வார்த்தையில் சொல்லப்போனால் செத்துப்போன ஒரு ஆளை போலத்தான் உங்களை நீங்கள் நினைக்க வேண்டும். பாவத்தை பொறுத்த மட்டில் நாம் செத்துப்போனவர்கள். செத்த மனிதனுக்கு ஆசைகள், இச்சைகள் இருக்காது, விருப்பு வெறுப்புகள் அவனுக்கு இருக்காது. செத்துப்போன ஒருவனுக்கு கோபம் மூட்ட முடியாது. செத்துப்போன ஒருவனை பாராட்டினால் அவன் அந்த பாராட்டுகளை எடுக்கவும் மாட்டான். செத்துப்போனவர்களைப் போல தான் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கிறோம், பாவத்திற்கு நாம் மரிக்கிறோம். அதான் ரட்சிப்பு. பழைய மனிதன் செத்துப்போனான், ஒரு புது மனிதன். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் புதிய ஆவிக்குரிய யுகம், அதுதான் கிருபையின் சபை. ஆகவே நீங்கள் உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அதான் முதல் குறிப்பு. உங்களை யாரும் பாராட்டினாலும் அதை உள்ளே எடுக்கக்கூடாது. அதே போல தான் உங்களை யாரும் பரியாசம் பண்ணினாலும் உள்ளே எடுக்கக்கூடாது. செத்தவன் அதை எடுக்க மாட்டான். செத்தவனை அவன் உடலை அங்கே வைத்து கொண்டு அவனை எவ்வளோ பாராட்டினாலும் அவன் எழுந்து சந்தோஷப்பட மாட்டான், மெய் சிலிர்க்க மாட்டான். அவனை எவ்வளவு திட்டினாலும் எழும்பி வந்து நம்மை தாக்க மாட்டான். அதுபோல செத்தவர்களைப் போலத்தான் இருக்க வேண்டும். இது முதல் குறிப்பு. பாவம் உங்கள் பக்கத்தில் வரும்போது, இல்லை நான் இது இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் நான் செத்துட்டேன் என்று நீங்கள் சொல்ல தயாராக இருக்கணும். ஏன்னா உங்களை பாவம் செய்ய தூண்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது those people are the angels of the devil. The agents of the devil will try to push you into a sin situation. பாவத்தின் சூழ்நிலைக்குள்ள உங்களை தள்ளுறதுக்குன்னு உங்களுக்கு ஆட்களை பிசாசு ஏஜென்ட்டாக அனுப்புவான். அந்த ஏஜென்ட் உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அந்த ஏஜென்ட் உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், அந்த ஏஜென்ட் உங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்த ஆளாக இருக்கலாம். மேபி த டெவில்ஸ் ஏஜென்ட் சிட்டிங் நியர் யூ சம்டைம்ஸ். அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல தயாராக இருக்கணும். நான் பார், நான் பாவத்துக்கு செத்தவன், அப்படி சொல்ல தயாராக இருக்கணும். பாராட்டுவாங்க, நீங்கள் நல்லா பாடுறீங்க. ஒரு இளைஞன் இடத்துல வந்து சொன்னார், ஒரு பிள்ளை எப்போவுமே என்னை டெலிஃபோனில் கூப்பிடுது, எனக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் கேட்டேன், அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த சர்ச்சில் என்னை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா நான் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் இருக்கும்பொழுது என்னை பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியாது. அடிக்கடி அந்த பொண்ணு கூப்பிடுது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த கடைசி காலத்தில் ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் சுத்த மோசம். இந்த விஷயத்தில் பெண் பிள்ளைகள் என்னை மன்னியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் நம் கையில் வைத்திருக்கும் தொலைபேசி, கைபேசி, ஹேண்ட்ஃபோன். ஹேண்ட்ஃபோன் தவறு அல்ல, டெலிவிஷன் தவறு அல்ல. ஆனால் இன்றைய கலாச்சாரம் அப்படி பெருகி போயிருக்கிறது, இன்றைய நாகரீகம் அப்படி பெருகி போயிருக்கிறது. யாரும் யாரிடத்திலும் பேசலாம், யாரும் யாரையும் தொடலாம் என்கிற ஒரு இழிவான ஒரு நாகரீகம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அவுட் ஆஃப் த சர்ச். அது சபைக்கு வெளியே இருக்கும் உலகம். அது எப்படியும் இருக்கட்டும். இயேசு பேரை சொல்லுகிற எவனும் தீமையை விட்டு விலக கடவன்.
என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோட பேரை சொல்ல உங்க நாவல நீங்க சொன்னா தீமையை விட்டு விலகுங்க. இஃப் யூ ஆர் எ ட்ரூ கிறிஸ்டியன், ஃப்ளீ ஃப்ரம் த ஈவில், தீமையை விட்டு ஓடுங்கள். இது ஓடுதல் என்று சொல்லும்போது சில நடவடிக்கை நாம எடுக்கலாம், ஆனா மீதி நடவடிக்கையை தேவன் தான் எடுக்கணும், நம்மளை காப்பாற்றணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அதற்கு உட்பட்டவர்களாக இராமல் கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு கீழேயே இருக்கணும், செத்தவங்களை போல நம்மளை நினைக்கணும். நான் 4 காரியம் இருக்குன்னு சொன்னேன். 11ஆம் வசனத்தில் செத்தவங்களை போல நினைக்கணும். 12ஆம் வசனத்தில் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்படின்னா அதை இன்னொரு விதத்தில் சொன்னால், உங்கள் உடலை யார் ஆளுகை செய்கிறா? Who is ruling your body? That's the important thing. மனுஷனுக்கு இருக்கிறதுல பெரிய விரோதி அவன் உடம்பு. ஹிந்துவிசம் இதை அப்படியே என்ன சொல்லுகிறதுனால், இந்த உடம்பு மனுஷனுடைய ஆன்மாவை பிரம்மம் இடத்தில் செல்ல விடாமல் தடை செய்கிறபடியினால், பிரம்மம் என்று சொன்னால் தி ஆல் மைட்டி பவர்ஃபுல் காட், ஒரே தெய்வம், அவரிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாமல் இந்த உடல் நம்மை கெடுக்கிறபடியினால் இந்த உடலை நாம் வருத்த வேண்டும், இந்த உடலை குத்திக் கொள்ள வேண்டும், கீறிக்கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு உணவு கொடுக்காமல் இந்த உடலை நாம் வாட்டி வதைக்க வேண்டும் என்றுதான் அநேக முனிவர்களும் பக்தர்களும் தங்கள் உடலை அப்படி வருத்தி கொண்டார்கள். தவம் என்ற பெயரிலே, விரதம் என்ற பெயரிலே தங்கள் உடலை வருத்தி கொண்டார்கள். என்றால் அந்த முனிவர்கள், அந்த ஹிந்துயிசம், அந்த இந்து மக்கள் அல்லது புத்த மக்கள் அல்லது சீன மக்கள், அவர்களில் இருக்கும் முனிவர்கள், அதில் இருக்கும் பெரும்பாலான பக்தி உள்ளவர்கள் பாவம் செய்ய விரும்பவில்லை என்பது நல்ல செய்தி. Good news is they were not willing to sin. That's the good news. Hindus and every good people, அவங்க பாவம் செய்ய விருப்பம் இல்லை அவங்களுக்கு. அதனால அவங்க நினைச்சாங்க உடம்பு தான் பாவம் செய்ய தூண்டுது, இதனால இந்த உடம்பை நம்ம வருத்தணும். பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்பதாக பேசுகிற. சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ ஒரு விதத்தில் நம்முடைய சரீரம் ஒரு பிரச்சனைக்குரியது. இதே பிரச்சனைக்குரிய இந்த சரீரத்தை தான் தேவன் சொல்லுகிறார், உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று நீங்கள் அறியீர்களா? Your body is the temple of God. அப்போ ஒன்று, உங்க உடம்பு, உங்க சரீரம் உங்களை பாவம் செய்ய தூண்டி உங்களுடைய உடலே உங்களை கடவுளை விட்டு பிரித்து, இயேசுவை விட்டு பிரித்து உங்களை நரகத்துக்கு தள்ளலாம். அல்லது உங்களுடைய சரீரமே ஆலயமாக இருந்து பரலோக தேவனை வரவேற்று உள் வாசம் பண்ண வைத்து சுகத்தோடும் வாழலாம். இங்கு சரீரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்றால் உண்மை என்ன? எல்லாருடைய சரீரங்களையும் பாவம் என்னும் ஒரு சக்தி ஆளுகிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதும் ரட்சிக்கப்பட்ட பின்னும் நம்முடைய சரீரத்தை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய உடல் ஆளுகை செய்யப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் முனிவர்களையும் பெரிய பெரிய சன்னியாசிகளையும் நாம் ஒரு விதத்தில் பாராட்டலாம். ஏனென்றால் அவர்கள் பாவம் செய்ய மனதில்லாததினால தான் தவம் இருக்க போனார்கள், உடலை வருத்தினார்கள். உடல் மரத்து போகும் வரைக்கும் அவர்கள் அப்படியே ஒற்றை காலிலே நிற்பார்கள், தங்கள் கைகளை அடித்துக் கொள்வார்கள், காயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இத்தனை காரியங்களையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து
இதற்குத்தான் உலகத்திற்கு வந்து, பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்து தன் சரீரத்தையே அவர் பிற்க அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து, சரீரத்தில் நாம் அடைய வேண்டிய வேதனைகள் எல்லாம் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு, காயங்களை அடைந்து வாரினால் அடிக்கப்பட்டு அந்த உடம்பில் அவ்வளவு வேதனைகளையும் அவருடைய சரீரத்தில் பெற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்ன பொழுது உண்மையிலே அவருக்கு தண்ணீர் தாகமும் இருந்தது. சமாரியா ஸ்திரீ இடத்துல போய் தாகத்துக்கு தா என்று அவர் எப்படி கேட்க முடியும்? தாகமாக இருந்தது அவருக்கு. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று சீசரிடத்தில் கேட்டார் என்றால் அவருக்கு பசி இருந்தது என்று அர்த்தம். அவர் களைப்படைந்தவராய் படகிலே நித்திரையாய் இருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு களைப்பு. அப்ப களைப்பு, பசி, தாகம் இதெல்லாம் இந்த உடம்புக்குரிய விஷயங்கள். ஆண்டவர் இயேசு அவ்வளோ காரியங்களையும் அடைந்து கடைசியில் சிலுவைக்கு போகும்பொழுதுதான் அந்த உடலிலே அவ்வளவு வேதனைகளையும் வாதைகளையும் அடிகளையும் வாங்கினார். அவர் வாங்கின ஒவ்வொரு அடியையும் நாம் ஏன் தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய உடலை பாவம் செய்யாமல் காப்பாற்றுவதற்குத்தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை நாம் தியானிக்கிறோம். இதனால தான் பவுல் ரோமர் 12:1 எழுதும் பொழுது, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும், அதுதான் நீங்கள் தேவனுக்கு செய்யும் புத்தியுள்ள ஆராதனை. உடலை ஒப்புக் கொடுங்கள், சரீரத்தை ஒப்புக் கொடுங்கள். நிறைய பேர் உடலை ஒப்புக் கொடுப்பதில்லை, அதனாலே சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்கிறது. Flesh king is ruling human bodies. Flesh king, மாமிச ராஜா ஒருவன் உடலை ஆளுகை செய்கிறதினால் இந்த மாமிசம் பாவம் செய்யும். நீங்கள் ஆலயத்தில் இருந்தாலும் அது இந்த உடல் உங்களை பாவம் செய்ய தூண்டும். ஆனால் உங்களை செத்தவர்களைப் போல எண்ண வேண்டும். யாராவது உங்களுக்கு தொலைபேசியிலே தவறாய் போன் பண்ண புறப்பட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் செத்தவன், என்னை விட்டுவிடு. விட்டுவிடு என்று சொல்லக்கூடாது, பேச்சை நிறுத்திடணும். நெவர் ட்ரை டு ஆன்சர். நீங்கள் ஆன்சர் ஃபோனில் பண்ண 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 அவங்களுக்கு லாபம், நீங்கள் பேச பேச லாபம். அதனால ஸ்டாப் ஸ்பீக்கிங். அதுதான் நிறைய பேர் பக்தியை இழந்ததுக்கு காரணம் இதுதான். நிறைய பேர் ஊழியத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் இதுதான். நிறைய பேர் ஆவியானவரோடு ஒத்துழைக்க முடியாமல் ஒரு காற்றோட்டம் இல்லாத இடத்தில் இருப்பது போல ஃபீல் பண்ணுவதற்கு காரணம் இதுதான். தன்னைத்தானே செத்தவர்களாக நாம் எண்ண வேண்டும் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாகி, 7ஆம் வசனத்தை பாருங்கள். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. செத்த பிறகுதான் பாவத்தில் இருந்து யாரும் நம்மளை பாவம் செய்ய தூண்ட முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் செத்தவர்களைப் போல நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை நீர் கொல்லும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். என் உடலிலே இந்த பாவ ஆசைகளை கொன்று போடும் என்றும் அவைகளை நீரே ஆண்டு கொள்ளும் என்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். மாமிச அரக்கன் நம்மை ஆளக்கூடாது, மாறாக ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். 4 காரியம் என்று சொன்னேன். 1, செத்தவர்களைப் போல நினையுங்கள். 2வது, உங்களை ரூல் பண்ணுறது, உங்களை ஆளுகை செய்கிறது ஆவியானவராக இருக்கட்டும். அதனால் அவருக்கு அர்ப்பணியுங்கள். அவரை விட்டுட்டு தனியாக போகாதீங்க, வாழாதீங்க. எப்பவும் எங்கே போனாலும் அவரை வச்சுக்கணும். அவர் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, சொல்லிகிட்டே இருப்பார். நோ 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 நோ. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு நீங்க இடம் கொடுத்தா தான் வருவானே தவிர, இடம் கொடுக்காட்டா அவனால் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எல்லைக்குள்ள இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த எல்லையை பற்றி தான் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் கிருபைக்கு கீழ் பட்டவர்களாக இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அண்டர் த கிரேஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. கிருபை ரொம்ப விசேஷமானது. இந்நாட்களில் கிருபையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையை சரியாய் புரிந்து கொள்ளாத பிரசங்கங்கள் நிறைய
தொலைக்காட்சிகளிலே வந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே அது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கிறது. வாலிபர்களை குழப்புகிற கிருபையின் உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நவீன காலத்து வாலிபர்கள் எந்த பாவத்தையும் விட தேவையில்லை, எந்த பழக்க வழக்கங்களையும் விட தேவையில்லை. ஏனென்றால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் மரித்தார். அதை மட்டும் நம்புங்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. No need to make any changes, but just believe the day of atonement. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை மட்டும் நம்புங்கள். மற்றபடி no need to make a change in your life because you are under grace என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களுடைய பிரசங்கங்கள் ஆட்களுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலா தெரியுது, நல்லா தெரியுது. they are comfortable. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது. அப்பாட, இவங்க என்னன்னா எங்களுடைய மூதாதையர்கள் பிரசங்கம் பண்ணாங்க, தவறு செய்யாதே, பாவம் செய்யாதே, விக்கிரகம் வைக்காதே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்தாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, அப்படி இப்படி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக. இப்ப அதெல்லாம் பேச்சே கிடையாது, வெறும் கிருபை மட்டும் இருந்தா போதும் என்று பிரசங்கிக்கிற ஆட்கள், அறிவு சார்ந்த ஆட்கள் சில புஸ்தகங்களின் அடிப்படையிலே பேசுகிறார்கள். they use the books, foreign books, American books. இப்ப நான் கூட ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை மட்டும் முக்கியப்படுத்தி ஒரு 10 நாள் செமினார் நடத்திட்டா போதும், பெரிய எழுப்புதல் தான் வரும். ஆனா அந்த எழுப்புதல் மக்களை குழப்பும், மக்களை பேலன்ஸா வைக்காது. வருகையிலே நிறைய பேர் கைவிடப்பட்டு போவார்கள். I can prove that grace is enough. கிருபை மட்டும் போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை நான் நிரூபிச்சும் பிரசங்கம் பண்ணலாம். இன்னொரு விதத்தில் விசுவாசம் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் தேவையில்லை என்று நான் பிரசங்கம் பண்ணி ஃபெய்த் கான்ஃபரன்ஸ் நான் ஒரு 10 நாள் வச்சுட்டா, அதுக்கப்புறம் பெரிய எழுப்புதல், மக்கள் திரளாய் அதை கேட்க வருவார்கள். அமெரிக்கா கெட்டு போனதுக்கு காரணம் அதுதான். ஃபெய்த் ஃபெய்த்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணாத உபதேசங்களை மனுஷர்களை லூஸ் விட்டுட்டாங்க. எல்லாரும் பாவம் செய்து கடைசியில் அதை பிரசங்கம் பண்ணவங்களே பாவம் செஞ்சு அமெரிக்க தேசத்தில் எழுப்புதல் விழுந்து போயிட்டு, இப்போ எழுப்புதல்னு பேசினாலே அவனுக்கு கோபம் வரும். எங்களுக்கு தெரியும்டா போடா எழுப்புதலாம். அமெரிக்கன்ஸுக்கு மன கடினமே வந்தாச்சு. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் ஆல் அமெரிக்கன்ஸ். எங்கெங்கெல்லாம் ரிவைவல்னு தொடங்கினாங்களோ அங்கதான் இந்த மிஸ்டேக்ஸ் வந்தது. காரணம், தே forgot to balance the New Testament doctrines together. ஒன் சைடா போயிட்டாங்க. இப்போ 4 காரியங்கள். 1, உங்களை செத்தவங்களா நினைக்க உடலை கர்த்தருக்கு இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ரெஃப்யூஸ் பண்ணுங்க, பாவத்தை மறுத்து நில்லுங்க. Say no to sin and say yes to the Holy Ghost. No, அப்படி சொல்லுங்க. நோ பாவத்துக்கு, நோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவி உங்களுடைய உடலிலே கலந்திருக்கட்டும், உங்களுடைய ரத்தத்திலே கலந்திருப்பதாக. செத்தவர்களைப் போல எண்ணுங்கள் உங்களை. 2வது, உங்களை ஆவியானவர் ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள். Come under the control of the Holy Ghost or the CC system, Christ controlling system. ஆண்டவர் இயேசு ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம் வைத்திருக்கிறார். Come under the system, be controlled by the Holy Ghost. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்களால் நடந்த தேவ புத்திரர்கள் அல்ல. You should be led by the Holy Ghost. You should not lead yourself. நீயே உன்னை வழிநடத்தக்கூடாது. The greatest dangers அங்கதான் இருக்குது. நீங்க உங்களை வழிநடத்தின அபாயம். எதுக்காக ஒரு சபை இருக்குதுன்னா இதான். எதுக்காக ஒரு பாஸ்டர் சத்தியத்தை கொடுக்குறாருன்னா, ஒரு பஸ்ஸுடைய ஸ்டீரிங்கை திருப்புற மாதிரி தான் ஒரு பாஸ்டர் சத்தியத்தை கொண்டு பஸ்ஸை திருப்பணும். வேண்டாம் டிரைவர், வேண்டாம் கண்டக்டர், நானா போவேன் என்று ஒரு பஸ் போகட்டும் ரோட்ல. அது எவ்வளவு அபாயங்களை ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு இயேசுவை நம்புகிறவன்
தானாக போகக்கூடாது, அவன் ஓட்டப்பட வேண்டும், ஓட்டுநர் தேவை. அப்போ செத்தவர்களாக எண்ணணும், ஆவியானவர் ஆளணும். 13ஆம் வசனத்தில் இன்னொரு குறிப்பு இருக்கு. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அதாவது உங்கள் அவயவங்களை, ஆல் யுவர் ஆர்கன்ஸ் ஆஃப் யுவர் பாடி, உங்கள் சரீர அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அப்ப என்னன்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தனை காப்பாற்றுவாருன்னு உட்கார்ந்துட்டு இருந்த போதாது, நீதி செய்யணும். Do something good, otherwise you will do bad. If you are not doing good things for Christ, you are automatically doing evil. நீ இயேசுவுக்காக நீதியான நல்ல காரியங்களை செய்யாத பட்சத்தில் இயல்பாகவே நீ தீமையை செய்கிறாய். You are doing, you will be trapped. தீமை செய்வதற்கென்று நீ கண்ணியில் விழுவாய். You will be trapped if you are not doing righteous thing. இதனால தான் நீதி செய்கிற ஒரு மனிதனா மாறணும். நீதி செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் மட்டும் போதாது, அவருடைய நீதியையும் தேட வேண்டும். நீதியை பிரசங்கித்தால் போதாது, நீதியை செய்ய வேண்டும். டூ த வில் ஆஃப் காட். இயேசுடைய சித்தம் தான் செய்யணும். இயேசுடைய சித்தம்னா இந்த நல்ல வழியை நமக்கு முடிஞ்ச மட்டும் மற்றவங்களுக்கு சொல்றது, அது அவருடைய சித்தம். முடிஞ்ச மட்டும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறது, அதுதான். விழுந்து கிடக்கிறவங்களை தூக்குறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியாக இருக்கிறது. மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒரு பொது வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையோடு சேர்ந்து நம்ம வரும்போது மனிதாபிமானத்தை விட பெரிய காரியங்களை மனுஷனுக்கு செய்யணும். நம்ம அவனுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய வாழ்வு அளிக்கும்படி நாம் நன்மைகளை செய்யணும். சுயநலம் இங்கே இடமே இருக்காது. அது சுயநலங்கிறது நமக்கு இருக்கவே இருக்கு. எது வரைக்கும் நீங்கள் சுயநலமாக இருக்கிறீங்களோ நீங்கள் இன்னும் ஆபத்தாக தான் இருக்கிறீங்க. அதனால தான் இயேசுனுடைய வழி சுயநலம் இல்லாத வழி. தனக்கு மதிப்பு வரணும்னே பார்க்க மாட்டார் இயேசு. எனவே உங்கள் உடல் செத்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும். மேக் ஷுவர் தட் யுவர் பாடி இஸ் டெட் பிஃபோர் கிரைஸ்ட். இயேசுவுக்கு முன்னால் வரும்பொழுது சரீரத்தை செத்ததாக நீங்கள் முதலாவது நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆவியானவருடைய ஆளுகையை கூப்பிடுங்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும். அப்ப நீங்க கேட்டா அவர் வந்து ஆளுகை செய்வார். மூன்றாவது, உங்கள் அவயவங்களை, கண், ஐம்புலன்கள். மனுஷனுடைய உடம்புக்கு விளக்கு போல இருப்பது கண். முதலாவது கண்ணை ஒப்பு கொடுக்கணும். கண்ணு போற போக்கில் போகக்கூடாது. கண்களின் இச்சை, அதுதான் பெரிய ஒரு துவக்கம். பிரச்சனையின் துவக்கமே அங்குதான் இருக்கிறது. முதல் பார்வையை நீங்கள் தவிர்க்க முடியாது, ஆனால் இரண்டாம் பார்வையை நீங்கள் தவிர்க்கலாம். You cannot avoid the first look, but you can avoid the second look. ஒரு ஆள் அப்படி பார்க்குறோம், அது சாதாரணமாக பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் லுக். பிறகு செகண்ட் ஒரு பார்வை பார்க்குறோம்ல, தேர் லைஸ் த சின் ப்ராப்ளம். அவாய்ட் த செகண்ட் லுக். ரெண்டாவது பார்வை தான் அபாயம். ஒரு சினிமா வால் போஸ்டர் அப்படி பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. ரோட்டில் நம்ம போகும்போது நிறைய நம்ம கண்ணில் வருது போகுது. மறுபடியும் அது ரெண்டாவது தடவை பார்க்குறோம். அது நம்ம உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு இச்சை நம்ம அதை பார்க்க வைக்கிறது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரு விசுவாசிங்கிற முறையில், இயேசு பேரை சொல்கிறேன் என்கிற முறையில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உண்மையாக சொல்கிறேன், நிறைய பாவங்களை நீங்கள் நினைச்சா அவாய்ட் பண்ணலாம். யூ கேன் அவாய்ட் many more sins if you make a good decision. உங்க தலைக்கு மேல பறக்கிற எல்லா பறவைகளையும் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த பறவைகளில் சில உங்கள் தலையில் வந்து கூடு கட்டுவதை நீங்கள் தடுக்கலாமே. சொன்னா விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
தலைக்கு மேல நிறைய பறவை பறக்குது, என்ன செய்ய முடியும்? நிறைய பாவங்கள் ஊர் உலகத்தில் இருக்குது, என்ன செய்ய முடியும்? படிக்கிற கல்லூரியிலும் இருக்கு ஏகப்பட்டது, ஹை ஸ்கூல்லே இருக்குது ஏகப்பட்டது. தலைக்கு மேல நிறைய பறவைகள் பறக்குது, என்ன செய்ய முடியும்? ஆனா அதே பறவைகளில் சில பறவைகள் நம்முடைய தலையில வந்து கூடு கட்டுற வரைக்கும் ஏன் இருந்தோம்? சும்மா ஏன் இருந்தோம்? அதுதான் பிரச்சனை. வாலிபரே, உங்க தலைக்கு மேல பிசாசு கூடு கட்டுற வரைக்கும் ஏன் பொறுத்து கொண்டீங்க? இன்னைக்கு கர்த்தரிடத்துல முகம் கொடுத்து பேச முடியல. சபையில பரிசுத்தவான்களுடைய முகத்தை கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு தலையில பிசாசு கூடுகட்ட இடம் கொடுத்து விட்டீர்களே, ஏன்? இது வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். யோபு 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன் சொல்றான் 31 அதிகாரம் 1 வசனத்தில், நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்கிறார். இது என்ன ஆச்சரியம்! இது என்ன பயங்கரம்! இது 10 பிள்ளைகளுடைய தகப்பன் சொல்றான், ஒரு கன்னிகையின் மேல் நான் எப்படி நினைவாய் இருப்பேன், ஏன்னா நான் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டு யோபுவே அப்படி சொல்றார். அந்த காலத்தில் செல்போனும் இல்லை, ஒரு மண்ணான் கட்டியும் இல்லை, அப்பமே சோதனை இருந்திருக்கு. அப்ப நாம எல்லாரும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். unless you honor Jesus Christ, you cannot live a holy life. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கனம் பண்ணாத பட்சத்தில், அவருக்கு நீங்கள் பயப்படாத பட்சத்தில் நீங்கள் பாவம் செய்யாமல் வாழ்வது கஷ்டம். அப்போ தேவனால் பிறந்த எவனும் தன்னை காத்துக் கொள்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 1 யோவான் 5 அதிகாரம். அப்படி சொல்ல போனால் நீங்க தேவனால் பிறந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளானால் உங்களை நீங்க தான் காத்துக்கொள்ளணும். யூ cannot point out somebody, அந்த ஆளால நான் பாவம் செஞ்சிட்டேன், என் நிலைமை இவ்வளவு மோசமானதுக்கு காரணம் that person, that lady, that man spoiled my life. You cannot blame any man or woman. You should blame only yourself. நீ உன்னைத்தான் சொல்லணும். கர்த்தருக்கு இயேசுவுக்கு பயப்படாட்ட, I don't think that we can follow Jesus properly. To love Jesus is a different thing and to honor Jesus Christ is a different thing. ஆகவே உங்களை மரித்தவர்களாக எண்ணுங்கள். இரண்டாவது, ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும்படி இடம் கொடுங்கள். மூன்றாவது, உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். ஆயுதங்கள் அப்படியானா உங்க கை நிறைய டிராக்டுகளை மக்களுக்கு கொடுக்கணும். உங்க கண் ஆத்ம பாரத்தோட தான் வேலை செய்யணும். அல்லது உங்க கண் எப்பவும் பைபிள் வசனத்துக்குள்ள நுழைஞ்சு வந்துடணும். உங்க பாட்டு புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு கண்ணு பாட்டு புஸ்தகத்துக்குள்ள நுழைஞ்சு வரணும். கண்ணை ஆயுதமா பயன்படுத்துங்க. பாட்டு கண்டுபிடிக்க, பாட்டு புஸ்தகத்துக்குள்ள நுழைஞ்சு நிறைய நல்ல நல்ல பாட்டுகளை எடுத்து பாட, பைபிளுக்குள்ள நுழைஞ்சு உங்க கண்ணை ஆயுதமா பயன்படுத்தி. ஆயுதம்னா வெவ்வேறு ஆயுதங்கள். டீஸ்பூன் ஆயுதம், அது ஒரு ஆயுதம் தான். ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு அஸ்திபாரம் தோண்டலாம், கரண்டியை வச்சும் தோண்டலாம், அஸ்திபாரம் தோண்டலாம். ஆனா என்ன, ஒரு 25 வருஷம் ஆகும். அஸ்திபாரம் தோண்டி முடிக்க 25 வருஷம் ஆகும். தேக்கரண்டியை வச்சே தோண்டிக்கிட்டு இருக்குது. அநேக கோயில்கள் அதான் நடக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னு இந்த இத்தனையும் உண்டு வேலையை செஞ்சுக்கிட்டு. இப்போல்லாம் அஸ்திபாரம் தோன்றதுக்கு பெரிய பெரிய யந்திரங்கள் இருக்குது. அதை வச்சு இப்படி மண்ணை அப்படி அள்ளி அப்படி கொண்டு அஸ்திபாரம் ஈஸியாக தோன்றுறோம். சிங்கப்பூர்லலாம் யந்திரங்கள் தானே தோண்டுது. மற்ற நாடுகள்லையும் பெரிய பெரிய யந்திரங்கள்லாம் அப்படியே மண்ணை அள்ளி தோணும், சீக்கிரம் குழி தோண்டிடும். அதே மாதிரி தான் பைபிளுக்குள்ளேயும் உங்கள் கண்ணை ஒரு பெரிய யந்திரமாக பயன்படுத்தி பைபிளுக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கிற பழக்கம் இருந்தால் பாவத்துக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, இடம் இருக்காது. நீங்கள் வசனத்தை தோண்டி கண்டுபிடிச்சு எடுக்க மட்டும் சொல்லிடணும் வாய் திறந்து. நீங்கள் கன்ஃபஸ் பண்ண 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 பாவம் செய்கிறவங்க உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. பாவ சிந்தை உள்ளவங்க உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் கன்ஃபஸிங்
the word of God. You believe the word of God inside and confess the word of God. அதான பைபிள் சொல்லுது. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை பண்ணப்படும், அதன் முடிவு ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்படணுமானா இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனங்களையும் இருதயத்தில் விசுவாசியுங்கள், வாயினால் அறிக்கை பண்ணுங்கள், அதுதான் ரட்சிப்பு. இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயினால் அறிக்கை பண்ணாவிட்டா ஹாஃப் பாயில்டு. நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஹாஃப் பாயில். நம்ம கண்ணை பைபிளுக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கு தான் பைபிளை நம்ம கையில் கொடுக்குது. உபதேசம் இல்லாத சபை வெறும் பிரசங்கங்களை பண்ணி கொண்டு போனால் அதற்கு ஒரு சபையே தேவையில்லை. we can all go to an evangelistic meeting. Everybody can go to a ground to attend a crusade. That's enough. அவரவர் ஒரு பெருவிழாவில் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், முடிஞ்சது. சர்ச்னு ஒன்று தேவையில்லை. if you are satisfied in the பெருவிழாக்கள், then why are you in the church? This is my question. நான் கேட்குறேன், அங்கே பெருவிழா, அங்கே கூட்டம், அங்கே கூட்டம்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், உனக்கு அதிலே திருப்தி இருக்குன்னா உனக்கு சர்ச் எதுக்கு? நீ ஏன் சர்ச்சிலையும் போய் ஒட்டிக்கிட்டுறேன்னா? அப்போ அந்த 3 காரணத்துக்கு தான், ஹேட்சிங் அண்ட் மேட்சிங் அண்ட் டிஸ்பேச்சிங். குழந்தை பிரதிஷ்டை, அதுக்கு 2வது கல்யாணம், 3வது டிஸ்பேச்சிங்னா ஆள் செத்து அடக்கம் பண்ணுறது. நல்ல கலர் தோட்டம் இருக்கா, அதனால் தங்கத்தில் செஞ்சுருப்பீங்களா? செத்த பிறகு நீ எவன், எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறேன்? பூமியில மண்ணோடு மண்ணாய், தூளோடு தூளாய், சாம்பலோடு சாம்பலாய் கலந்து போனாலும் இயேசு மணவாளன் அவர் வரும் பொழுது அப்படி எழும்புவோம். பாருங்க, பொன்மயமான உடம்போட எழும்புவோம், மகிமையான சரீரத்தோடு நம்ம எழும்புவோமே. அதானே இயேசு கிறிஸ்துவோட சத்தியம். ஏன் சத்தியம் தெரியாம இருக்கிறோம்? நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் சபையில் இப்படித்தான் வாழ்ந்தாங்க. நாங்கள் செத்துட்டா எங்களை ரோட்டில் இழுத்து போடு, நாய் கடிச்சிட்டு போட்டோம், கழுகுகள் கொத்திட்டு போட்டோம், கல்லறை நீ தரலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன். சொந்தக்காரங்கெல்லாம் அடக்கம் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, சொந்தக்காரங்க அத்தனை பேரும் பாட்டு பாடி அடக்கம் பண்ணுறதுனால நான் உயிரோடு வந்துடுவேனா? சலுகையாக எண்ணுங்கள் தயவு செய்து. நமக்கு ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு, சலுகையா எண்ணுங்க. நமக்கு ஒரு சர்ச் இருக்கு, சலுகையா எண்ணுங்க. நமக்கு ஒரு குடும்பம், குழந்தை பிரதிஷ்டை, சலுகையாக எண்ணுங்க. நமக்கு பிள்ளைகள் வளர்றாங்க, திருமணம், சலுகையாக எண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கிற பிரிவிலேஜ், காட்ஸ் பிரிவிலேஜ்னு எண்ணுங்க. மரித்த பின்பு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாட்டு பாடி நம்மளை நல்லடக்கம் செய்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அது ஒரு ஸ்லாக்கியமாக எடுங்க. ஆனால் அதை மட்டும்தான் சபையின் கடமை என்று எண்ணாதிருங்க. The church, the duty of the church is not hatching and matching and dispatching. மக்கள் உலகத்துக்கும் பரலோகத்துக்குள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டணும் ஊழியக்காரங்க. பரலோக ராஜ்யம் வித்தியாசம், உலகம் வித்தியாசம். உலகத்தின் பின்னே போகாதே, உலகம் மாயை, மாயை, மாயை தான். பிரசங்கி சொன்னான், மாயை, மாயை, எல்லாம் மாயை என்றான். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்தாவி வந்தாலே ஃபர்ஸ்ட் அவர் செய்யறது அதுதான். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுதான் ஆவியானவர். வெறும் அந்நிய பாஷையை பேசிட்டு போங்க, அதுக்கப்புறம் பெரிய ஆண்கள் பெரிய கம்மல் மாட்டுங்க. யாரை சொன்னேன்? ஆண்கள் பெரிய கம்மல், இரும்பு சங்கிலி, நாய் சங்கிலி மாதிரி ஒரு செயினை தூக்கி போடுங்க, கூட கொஞ்சம் முடி இப்படி வளங்க, சிம்சோன் மாதிரி எப்படியும் நடங்க. பைபிள் அப்படி சொல்லவில்லை. நீ முடி வளர்க்குறது பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் சின்ன விஷயம், அது உபதேசம் இல்லை. முடிய வளங்க, அது வளருது, வளர்க்குறீங்க. எங்களுக்கு வளர மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும்? சிலருக்கு முடி வளருது, சிலருக்கு வயிறு மட்டும் முன்னேறி கொண்டே போகிறது. சில பிரசங்கமாரில் பார்ப்பேன், பிரசங்க பீடத்துக்குள்ளே வயிறு போயிடும். சரி, 4 காரியங்களை சொல்லுங்க. 1, செத்தவங்களை போல நினைங்க. 2, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள வாங்க. 3, அவயவங்களை நீதிக்கு ஆயுதங்களாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். கண்ணை ஒப்பு கொடுங்க, காதை ஒப்பு கொடுங்க. காதை, ஹலோ, காது குப்பைக்குழியா வைக்காதீங்க. எங்கெங்க கெட்ட காரியம் இருக்காது அவ்வளவும் இவனுக்கு நியூஸ் வந்துடுது.
பாஸ்டர், உங்களுக்கு தானே அந்த நியூஸ் வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய கூட பிரசங்கத்தில் சொன்னீங்களே, God has called us to preach. We cannot go and make corrections, but we can preach. பிரசங்கம் பண்ணு, நீ போய் எல்லாரையும் திருத்த பார்க்காத, பிரசங்கம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். நீ பிரசங்கம் பண்ணலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்காக நினிவேக்கு யோனாவை அனுப்பணும்? கர்த்தர் அந்த பாவ உணர்வை நினிவே மக்களுக்கு தந்துட்டா போதுமே, அவ்வளோ பேரும் மனம் திரும்புவாங்கன்னு தெரியும். கொஞ்ச நேரத்தில் அவர் மனஸ்தாபப்பட்டுருவார், அவருக்கே தெரியும். ஊரை நினிவே பட்டணத்தை மன்னிச்சு விட்டுருவாருன்னு அவருக்கே தெரியும். எதுக்காக மெனக்கட்டு யோனாவை அனுப்பணும்? யோனாவே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு. கோ அண்ட் பிரீச் அகெயின்ஸ்ட் த சிட்டி ஆஃப் நினிவே. பிரீச் அகெயின்ஸ்ட் நினிவே பட்டணத்துக்கு விரோதமா பேசு. ஏன்னா அவங்க பாவம் வந்திருக்கு. அப்போ யாருக்குள்ள பாவம் இருக்கோ அவங்களுக்கு விரோதமாக தான் நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். உங்க மேல எங்களுக்கு பகை இல்லை, உங்க மேல எங்களுக்கு அன்பு குறையவும் இல்லை, குறையவும் செய்யாது. நீங்க இல்லாம நான் செத்து போயிருவேன், உயிரோடு வாழ முடியாது. இஃப் யூ ஆர் நாட் ஹியர் ஐ கேனாட் லிவ். நீங்கள் என் ஜீவன் பலன், கிறிஸ்து என் ஜீவன் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்க கிறிஸ்துக்குள் வாழ்ந்திருந்தால்தான் நாங்கள் இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம், நான் கொடுக்குற காணிக்கையில தானே நீங்க அப்படி ஒன்றும் கொடுக்க வேண்டாயா, சர்ச்சுக்கு மட்டும் ஒழுங்கா வாங்க. ஒரு விதத்தில் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கறது அந்த காணிக்கை அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். அது கைகளில், பாக்கெட்டில், மணி பர்ஸில், வீட்டில், பிள்ளைங்கள்ட்ட காசு பணம் சம்பாத்தியம் உங்களுக்கு நல்லா செழிப்பாக இருக்கணுமானா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருக்கணும். அது சப்ஜெக்டே வேற. ஆனால் இன்னொரு விதத்தில் நான் சொல்கிறேன், உங்களுடையவைகளை நான் எதிர்பார்த்திருப்பேன். ஆனால் உங்களை ஒருத்தரையும் நான் ஆதாயம் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுடையது எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும். அப்படி தான் ஒரு ஊழியக்காரங்களுடைய பிரதிஷ்டை இருக்கும். நீங்கள் என்னை கொன்று எடுத்து சொன்னாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் தான் வேணும். சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சர்வாதிகாரி, தீவிரவாதி அல்லது ஒரு ரிஃபார்மர், ஒரு புரட்சியாளன் என்று வைத்துக்கொண்டா, ஒரு சீர்திருத்தவாதி என்று வைத்துக்கொண்டா, அவன் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த மாட்டான், கண்டித்து விரட்டிடுவான் அல்லது சுட்டு கொன்றுவான். திருத்த முடியாதவங்களெல்லாம் சுட்டு கொன்றுவாங்க. சில தேசங்கள் அப்படி இருக்கு. ஆனால் ஆவியானவருடைய அழகு என்னன்னா, கண்டிப்பார். எந்த அளவுக்கு கண்டிப்பாரோ அந்த அளவுக்கு நம்மளை அப்படி உணர்த்துவார். அந்த உணர்வு வரும் பொழுது ஐயா மன்னிங்கப்பான்னு சொல்லி, பேதுரு அவன் அந்த பக்கம் இயேசுவை மறுதளிச்சிட்டான். 3 தடவை மறுதளிச்சு சேவல் கூவுது. ஹலோ, வெளியில் சேவல் கூவுது. உடனே பேதுருக்கு நினைவு வந்துட்டுது, ஐயோ சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பு நீ என்னை 3 முறை மறுதளிப்பாயின்னு ஆண்டவர் இயேசு சொன்னார் என்கிறது சேவல் கூவும்போது தான் பேதுருக்கு ஞாபகம் வந்த உடனே அப்படி எட்டி பார்க்குறான் இயேசுவை. இப்படி கையை கட்டி பிலாத்துனுடைய அரண்மனைக்குள்ளே தள்ளிக்கிட்டு போகிறாங்க. பிலாத்து அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சு இன்னைக்கு கதவு மூடப்பட போகுது. கடைசி காட்சி, இயேசு முகத்தை இனிமே அவன் சிலுவையில் தான் பார்க்க முடியும். கடைசி காட்சி, அங்கே கிட்ட பிலாத்துடைய அரண்மனை கதவு கிட்ட போகிறார் இயேசு கை கட்டி. அங்கே போகும்போது இயேசு மறக்கலை பேதுருவை. நம்ம பேசாமல் உள்ளே போயிடுவோம். இவர் அங்கே போகும்போதும் பேதுருவை மறக்கலை. பேதுரு தன்னை ரொம்ப நேசித்தது அவனுக்கு இயேசுவுக்கு தெரியும். அதனால் அந்த கதவு கிட்ட போகும்பொழுது அப்படி திரும்பி பார்த்தார். ஒரே பார்வையா பேதுரு மனம் கசந்து அழுதான். ஒரு பெரிய ஆம்பளை அவன். பாவம் செஞ்சிட்டேனே ஐயா, இயேசுவை அவருக்கு விரோதமாக தப்பு செஞ்சிட்டேனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி அவன் அப்படியே மனம் கசந்து கதறிட்டான், அழுதுட்டான். அன்னைக்கு பேதுரு அழ தொடங்கினது ஐயா. அதில் இருந்து என்னுடைய தியானத்தின்படி நானா யூகிக்கிறேன், அன்னையிலிருந்து ஒரு 50 நாள் அழுதுருக்கான். அன்னையிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தது.
பஸ்காவிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி வந்து ஊற்றின அவர் வந்து இறங்கி எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி கொடுத்து அக்கினி அபிஷேகம் கொடுத்து அந்நிய பாஷையெல்லாம் பேசும். அதுக்கப்புறம் தாங்க பேதுரு கண்ணீர் துடைக்கப்பட்டது. நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த பாவ உணர்வு வந்து நாம் அழும் பொழுது நம்ம கண்ணீரை துடைக்க வர்றது இன்னொரு மனுஷனா இருக்கவே கூடாதுங்க. பாவ உணர்வடைந்து நம்ம கண்ணீர் விட்டு கதறும் பொழுது நம்முடைய கண்ணீரை நம்முடைய தாய் கூட துடைக்க கூடாது, தந்தை துடைக்க கூடாது. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆவியானவரே வரணும், இறங்கணும். அதுதான் பெந்தேகோஸ்தே. இதுக்குன்னு நான் தனி செய்தியே வச்சிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைங்களுக்கு அந்த செய்தி தெரியும், ஆரம்ப விசுவாசிகளுக்கு தெரியும். ஆறுதலுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அதுதான் ஒரு பரிசுத்தவான். யாரும் நீங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல வராதீங்க. நான் எருசலேமுக்காக அழுது புலம்புவேன். 22:4 ஏசாயா. நான் எருசலேமுக்காக அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதிருங்கள். இப்ப என்னன்னா, ஒருத்தன் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்து அழும் பொழுது இன்னொரு ஃப்ரெண்டு உடனே அவன் கண்ணீரை தொடச்சா, இதெல்லாம் அழாதப்பா, ஏப்பா இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா சொல்லி ஆறுதல் படுத்தின உடனே நமக்கே அப்படியா, ஓ சரி சரி, அப்போ இந்த பாவம் நான் செஞ்சது வந்து ஒரு பெருசு இல்லை, அப்படி தானே, இதெல்லாம் சர்வசாதாரணம், அப்படி தானே, ஓ அப்படியா, இதெல்லாம் ஏசு என்னைக்காவது ஒரு நாள் சட்டுன்னு மன்னிச்சு சட்டுன்னு பரலோகத்தை எடுத்துருவார், அப்படி தானே. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை மட்டும் நம்பினா போதும், அப்படி தானே. இது முறைய சொல்லப்படாதா, இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சிருப்பேனே அப்படின்னு அவன் நினைப்பான். இதனால தான் விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பாவத்துக்கு செத்தவர்களாக இருக்கணும், ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நிற்கணும். மறுபடியும் சொல்கிறேன், பாவத்துக்கு நம்மை செத்தவர்களை போல நினைக்கணும். 2, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடத்துல எப்பவுமே இருக்கணும். ஒரு மாதிரி ஆளுகை குறையுது போல தெரிஞ்சால் பாட்டை பாடிடணும். 4 பாட்டு, ஒரு பைபிள் வசனத்தை முழங்காலில் நின்று சத்தமாக வாசித்து அந்த ஆளுகையை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது, உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். வெப்பன்ஸ். சின்ன ஸ்பூனா ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும், பெரிய யந்திரமாக ஒப்பு கொடுங்க. 4வது காரியம் நம்ம வாசித்த 14வது வசனத்தில் இருக்குது. என்ன இருக்குது? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சொல்லுங்க, எதற்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறீங்க? கிருபைக்கு. அதனாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதனால எப்பவும் கிருபைக்கு கீழேயே இருங்க. மேக் ஷுவர் தட் யூ ஆர் அண்டர் த கிரேஸ். கிருபை உபதேசம். இந்த பாருங்க, இந்த கிருபைனா தனியாக நிற்காது. நிறைய பேர் போதிக்கிறாங்க. நான் சொன்னேன் முதல், சென்னையில் அப்படி போதிக்கிறாங்க. நிறைய சிட்டிஸில் இப்போல்லாம் சும்மா கிருபை போதும், we live by grace, we eat by grace, we walk by grace, we drive our car by grace, we overcome everything by grace, grace, everything grace, grace, grace. You can only emphasize the grace, no need to make any changes in your life ன்னு போதிப்பாங்க. அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன், அப்படி வேண்டாம். கிருபை ஒன்றும் தனியாக நிற்காது. கிருபை என்னைக்குமே சத்தியத்தோடு தான் நிற்கும். சொல்லுங்க, எதோட நிற்கும்? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். இன்னொரு வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. கிருபையினாலும் நிறைந்திருந்தார், சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தார். அதனால தான் பிலாத்து கேட்டான், சத்தியமாவது என்ன என்று கேட்டான். அதற்கு இயேசு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் சும்மா நின்னார். பைபிளில் நல்லா வாசி பாருங்க, யோவானில் சத்தியமாவது என்ன அப்படின்னு பிலாத்து கேட்டதுக்கு இயேசு மாறுத்திரம் ஒன்று சொல்ல அவர் சும்மா நின்னார். உடனே இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன்னு பிலாத்து போயிட்டார். ஏன் இயேசு உத்தரவு சொல்லலைன்னா, சத்தியத்தையே முன்னால் வச்சுக்கிட்டு நீ சத்தியமாவது என்னன்னு கேட்குறிய, கிருபையும் எனக்குள்ள சத்தியமும் எனக்குள்ள என்று இயேசு தன்னையே காட்டுறார்.
சத்தியம் தனியா நிற்காது, கிருபை தனியா நிற்காது, ரெண்டு சேர்ந்து தான் நிற்கும். இயேசு கிறிஸ்து பேரை சொல்ற எல்லாரும் கிருபையில் இருந்து சத்தியத்தை கை கொள்ளணும். அதுதான் சத்தியத்தை அறியணும். கிருபை உங்களுக்கு இருந்தால் தான் சத்தியத்தை நீங்கள் ஏற்பீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. கிருபை இருந்தால் தான் சத்தியம் உங்களுக்கு விளங்கும். இப்போ உங்களுக்கு விளங்குதுன்னா என்ன அர்த்தம்? கிருபை இருக்கு உங்கள்கிட்ட. கிருபை இருந்தால் சத்தியம் ஏற்றுக்கொள்வோம், சத்தியம் விளங்கும், சத்தியத்தை கை கொள்வோம். கிருபை இருந்தால் தான் கை கொள்ள முடியும். இப்போ 4 காரியங்களை ஒன்று போல சொல்லுங்கள். நான் பாவம் செய்யாமல் இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும். என்ன செய்யணும்? நம்பர் 1, நான் பாவத்துக்கு செத்தவன் அப்படின்னு நினைக்கணும். 2வது, ஆவியானுடைய ஆளுகைக்கு கீழ் எப்பவும் இருக்கிறோம் என்ற நிச்சயமுடையவர்களாக இருக்க வேணும். 3வது, நம்முடைய அவயவங்களை நீதிக்கேற்ற ஆயுதங்களாக கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆயுதங்களாக கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவருக்காக. 4வது, நாம் கிருபைக்கு கீழே இருக்கணும். இந்த 4ஐயும் மனதில் வைங்க. அப்பொழுது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதிரி பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அநியாயமாக என்னை இயேசுவை விட்டு பிரிக்கிறதுக்கு பிசாசு தன்னுடைய ஏஜென்ட்டை என்கிட்ட அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஏஜென்ட்டை நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு நீங்கள் தைரியம் கொண்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களை பாவம் செய்ய தூண்டுற எந்த ஒரு ஏஜென்ட்டையும் நீங்கள் சபிக்கலாம். போ அந்த பக்கம், என்னையே பாவம் செய்ய நீ தூண்ட முடியாது என்று சொல்லி நான் ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டர், நான் ஒரு பரிசுத்தவானா தான் வாழ விரும்புகிறேன், நான் ஒரு பரிசுத்தவாட்டியாக வாழ விரும்புகிறேன்னு உண்மையிலே ஒப்பு கொடுக்குறவங்க, சொல்ல விரும்புகிறவங்க, உங்களுடைய வலது கரத்தை இப்பொழுது நீங்கள் உயர்த்தலாம். நான் உண்மையிலே ஒரு பரிசுத்தவானா தான் வாழ விரும்புகிறேன். அது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கு தீர்மானிக்கிறவங்க. இல்லை நீங்கள் 2 மனமாக இருந்தால் இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படி 2 மனமாக இருக்க வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. தயவுசெய்து தலை உயர்த்தி வலது கரத்தையும் உயர்த்தி ஜபத்துக்கு ரெடியாகுங்க. நான் உங்களுக்கு பண்ணுற ஒரு ஜபம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஊழியக்காரனாக கர்த்தர் வச்சதுனால ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கட்டாயம் வரும். கர்த்தர் உங்களை காப்பார், 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 காப்பார். நீங்களும் உங்களை காத்துக்கொள்ள முடியும். உங்கள் பவர் பெருகட்டும், உங்கள் பவர் பெருகட்டும். அந்த பிசாசுடைய ஏஜென்ட்டுடைய பவர் பெருகக்கூடாது. உங்கள் பவர் பெருகட்டும். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, கரம் உயர்த்தி இருக்கும் முழங்காலில் நிற்கும் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இங்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் எங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய ரத்தம் கொண்டு எங்களை கழுவும் என்று உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கேட்கிறோம். அப்பா, எங்களுக்கு தெரியாது, அப்பா எங்களுக்கு தெரியாது. ஆகையினாலே இன்றைக்கு நீர் எங்களுக்கு தெரிய காட்டினபடி நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். நாங்கள் மரித்தவர்கள் தான் ஆண்டவரே, பாவத்துக்கு செத்தவர்கள் நாங்கள். அப்பா பிதாவே, எங்களுக்கு இறங்கும் ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் மைண்டு, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் அப்பா பிள்ளைகள் தெரியாமல் செய்கிறார்கள். அப்பா அறியாமல் இந்த பாவங்களை நேராக வசீகரிக்கப்படுகிறார்கள். ஆகையால் தயவாய் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆளுகையை அனுப்பும், உம்முடைய ஆளுகையை அனுப்பும். ஆவியானவருடைய ஆளுகையின் கீழ் உம்முடைய பிள்ளைகளை வைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, நீதியின் ஆயுதங்களாக எங்கள் சரீரத்தின் அவயவங்களை நாங்கள் இப்பொழுதே ஒப்படைக்கிறோம். எங்கள் ஐம்புலன்களையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்மோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இனி நாங்கள் பாவம் செய்வது எப்படி? எங்கள் ஐம்புலன்களையும் ஒப்படைக்கிறோம். எங்களோட சரீரத்தை உமக்கென்று ஜீவபலியாய் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கிருபைக்கு கீழாக வருகிறோம். அப்பா, கிருபை என்னும் அந்த மேகம் எங்களை மூடுவதாக. மேகமே, மேகமே, கிருபையின் மேகமே எங்களை மூடுங்கள். உம்முடைய கிருபையின் மேகம் ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரியையும் மூடுவதாக. கிருபையின் மேகம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒரு ஒளியுள்ள மேகம் சீசர்களை மூடினது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி உம்முடைய ஒளியுள்ள கிருபையின் மேகம் இந்த சபை மக்களை மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எப்படியும் போட்டும் அப்பா, உலகம் எப்படி அதை எங்களால் முடியாது. உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை தான். ஆனால் சபைக்குள்ளே பரிசுத்தம் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. விசுவாச குடும்பங்களை ஸ்திரப்படுத்தும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. பிதாவே, பெற்றோருக்கு பண வசதிகளை ஏற்படுத்தி தாரும், பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க அவர்களுக்கு அருள் புரிவீராக. கர்த்தாவே, ஒரு நல்ல பெரிய கொழுமை உண்டாகட்டும் தேசத்தில். பெரிய ஒரு 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 சீதோஷண நிலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழக அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு தேசமும் ஒத்துழைத்து சிறந்த தமிழகத்தை காண நீர் கிருபை தர ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மத பிரச்சனை இல்லாத தமிழகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரங்களும் கனமும் மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்றபடி உடைய சமூகம் முன் செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.